other news agencies. ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டில் 2 வகை இங்கே இருக்காங்க. ஒன்று அந்த நியூஸ் பேப்பரே வேலைக்கே அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் வச்சுருப்பாங்க. இல்லையா ஃப்ரீலான்சர்ஸ். இன்றைக்கி முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ்னால் இவங்க பார்ட் டைமாக இருப்பாங்க. அவங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அவங்க போகிற பக்கம் எல்லாமே அதை வந்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு செல் பண்ணுவாங்க. இதுதான் இன்றைக்கி பெரிய லெவலில் ஃபேமஸாக இருக்குது. ஸோ இவங்க வந்து இண்டிபெண்ட், எங்கேயும் வேலை செய்ய மாட்டாங்க, சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து அந்த பிக்சர்ஸை விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கு ஏஜென்சிஸ்க்கெலாம் விற்பாங்க. Photojournalism is now no longer limited to newspaper. With the emergence of the internet as a major source of news, the scope of photojournalism has extended itself into what is known as web-based photojournalism. Some of you who use the internet would have seen websites that are like newspapers. These sites are employ journalists as well as photojournalists to gather news for their organization. இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி லிமிட்டடாலாம் கிடையாது. நியூஸ் பேப்பருக்கு ஒரு காலத்தில் லிமிட்டடாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசத்துக்கு, இந்த நியூஸ் பேப்பருக்கு. இந்த இன்டர்நெட், இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணாலே போதும், நிறைய நியூஸ் ஆகட்டும் இல்லை ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்க்கும் நிறைய ஸ்கோப்பும் நாம் பார்க்க முடியுது அப்படிங்கிறவங்க. அது அந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம் பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இன்டர்நெட்டும் வெப்சைட்டும் பார்த்திங்கனாக்கா நியூஸ் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கனாக்கா நியூஸ் ஆகட்டும் இல்லை ஃபோட்டோஸ் ஆகட்டும், ஃபோட்டோ ஜேர்னலிசமோட ஃபோட்டோஸ் ஆகட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சைட்ஸ், இந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா ஜேர்னலிஸ்ட் வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த நியூஸையும் அந்த ஆர்கனைசேஷன் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில். Now with so many people carrying the cameras in their phones, it may be of interest for you to know the newspaper and website use photos sent by the people like us to them, because we as ordinary people may be present with our mobile phone cameras at place when an incident of interest to the newspaper may take place. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மொபைல்லையும் கேமரா இருக்குது. ஸோ அதனால ஒரு சில வெப்சைட்ஸும் சரி, நியூஸ் பேப்பரும் சரி, நியூஸ் சேனல்ஸும் சரி நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அவங்க வெப்சைட்டில் நம்ம ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சுனாக்கா, நம்ம ஊர்லேயோ இல்லை நம்ம சுற்றி ஏதாவது நடந்துச்சுனாக்கா டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நம்ம எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டர், ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக தான் மாறி இருக்கோம். இது வந்து அந்த நியூஸ் பேப்பருக்கு நம்ம அனுப்பலாம். அது மூலமாக அவங்க நியூஸை கவர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க.